கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரிந்த ஒரு சிறிய புத்தகம் வேதத்திலே ரூத்தின் புஸ்தகம். அந்த ரூத்தின் புஸ்தகம் ஒரு அருமையான, அந்த புத்தகத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுதான் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மிக ஒரு அருமையான வார்த்தை. போவாஸ் ரூத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே 3 காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஒன்று, உன் செய்கைக்கு தக்கதான பலனை உனக்கு கட்டளையிடுவார். 2ஆவதாக, நீ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாய், அதனாலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த ரூத்துக்கு மாத்திரமல்ல, அவருடைய செட்டைகளின் கீழே வந்த நமக்கும் அவர் நிறைவான பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கொஞ்ச பலன் அல்ல, நிறைவான பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த வேத வசனமானது இந்த நேற்று இரவு வேளையிலே என்னிலே ஒரு பலமான கிரியை நடப்பித்தது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் விட்டு, இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள், ஆடம்பரங்கள், இன்னும் தேவனுக்காக எவ்வளவோ காரியங்களை விட்டு அவருக்குள்ளாக, அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ளாய் வந்திருக்கிற எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டபோதுதான் ஆண்டவர் சொன்னார், நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் வந்திருக்கிறது ஒரு சாதாரணமான இடம் அல்ல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரணமான இடத்திற்கு நாம் வராமல் மிக மிக வல்லமை பொருந்தின, கிருபை பொருந்தின, அன்புள்ள ஒரு தேவனுடைய செட்டையின் கீழே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த 2025ஆம் வருடம் மார்ச் மாதத்திலே கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை கொடுப்பார். நிறைவான பலன், கொஞ்ச பலன் அல்ல, நிறைவான பலனை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் எனக்கு நிறைவான பலனை கொடுப்பார். ஏனென்றால் நான் இந்த தேவனுடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேறு எங்கும் போகவில்லை. இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய அந்த சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிறேன். அந்த செட்டையின் கீழே வந்த இந்த ரூத்துக்கு இந்த நிறைவான பலன் கிடைத்ததென்றால் எனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. நமக்கு அந்த சம்பவம் நன்றாய் தெரியும். நவோமி என்ற ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவன் 2 பிள்ளைகளோடு மோவாப் தேசத்திற்கு சென்றாள். மோவாப் தேசத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணத்தை முடித்தார். சில நாட்களிலேயே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லாத போதே அந்த கணவனும் மரித்து போனான், அந்த 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. அந்த வெறுமையிலே அவள் சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டார், என்னை மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவள் அங்கிருந்து திரும்ப பெத்லெஹேமுக்கு வருகிறாள், தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறாள். வருகிற வேளையிலே 2 மருமக்கள், ஒரு மருமகள் ஓர்பாள், அவள் மாமியை முத்தம் செய்து போய்விட்டாள். அல்லேலூயா. ஆனால் ரூத் மட்டும் அந்த நகோமியை பின்தொடர்ந்து வருகிறாள். பெத்லெஹேமிலே வந்தபோது அவளுக்கு நடந்த இந்த நிகழ்வு தான் ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அல்லேலூயா. அங்கே வந்தபோதுதான் தேவனுடைய வார்த்தை அவளுக்கு சொல்லி இருக்கிறது, உன் செய்கைக்கு தக்கான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. 2ஆவதாக, நீ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறாய், ஆகவே அவர் உனக்கு நிறைவான பலனை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது பகுதியிலே உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எப்போதுமே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், அல்லது ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதனால எனக்கு ரொம்ப பலன் கிடைக்கும், ரொம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லேலூயா.
அது ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையை எச்சரிக்கும். இப்படி செய்யாத, இப்படி நட என்று சொல்லும். சில நேரங்களிலே உங்களை சரிப்படுத்தும். உங்களை சில வேளைகளிலே உங்களை தூக்கி நிறுத்தும். அவ்வளவுதான். சபை அல்லது சபை ஆராதனையிலே சபையிலே கொடுக்கப்படுதான செய்திகள் மூலமாக அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று யாரும் தவறாய் நினைக்காதிருங்கள். அப்படி ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல, என்னுடைய வார்த்தைகளை கேட்டா அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று. ஆனால் இந்த வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்ப நம்முடைய செய்கை எப்படியா இருக்கணும்? நல்ல செய்கையா இருக்கணும். தன்னுடைய விருப்பம் போல நடந்து விட்டு, மனம் போல வாழ்ந்து விட்டு, கர்த்தர் எனக்கு பலனை தருவார், கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்றால் ஒரு காலம் கிடைக்காது. என்னதான் கிடைக்கும் என்றால் நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் தான் கிடைக்கும். அப்ப நம்ம செய்கை சரியா இருக்கணும். இந்த ரூத் என்ன செய்கை செய்தாள் என்று அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. இதே போவாஸ் சொல்லுகிறான். 2ஆம் அதிகாரம் அதே முந்தின வசனத்திலே 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இந்த என்ன செய்தாள் என்று சொல்லி, இந்த ரூத் என்ன செய்தாள் என்று போவாஸ் சொல்லுகிறான். உன் செய்கைக்கு தக்க பலன் என்று அதே போவாஸ் தான் சொன்னா. அவள் என்ன செய்தாள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் மாமியாருக்காக செய்தது. அல்லேலூயா. நீ உன் மாமியாருக்காக செய்ததின் பலன் உனக்கு கிடைக்கும். ஏன் இங்க வேற உறவுகளை பத்தி சொல்லல? ஏன் இங்க மாமனாரை பத்தி சொல்லல, கணவனுக்கு சொல்லல, மற்றவங்களுக்கு சொல்லல? அவங்களுக்கெல்லாம் நம்ம பொதுவா செய்வோம். அப்பாவுக்கு நல்லது செய்ய மாட்டோம், அப்பாவுக்கு நிறைய காரியங்களை செய்ய மாட்டோம், அம்மாவுக்கு நம்ம அம்மாவை பிரியப்படுத்தும்படியா அம்மாவை நல்லா வச்சுக்குவோம், எல்லாம் செய்வோம். சகோதரனை நேசிப்போம், சகோதரியை நேசிப்போம். ஆனா மாமியாருக்கு தான் ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆனா இங்கே சொல்றாரு, அப்படி இருந்தும் மாமியாருக்காக ஒருவரும் ஒன்று செய்யாத போதும் நீ மாமியாருக்காக செய்தது என்று இங்கே சொல்லுகிறார். அதற்கு பலன் கிடைக்குங்கிறார். சுருக்கமா சொல்ல போனா, மாமியாருக்கு செய்ததுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இங்க எத்தனை பேர் மாமியாருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல. அப்படின்னா உன் செய்கைக்கு தக்க பலன். எந்த செய்கைக்கு தக்க பலன்? மாமியாருக்கே செய்தது. கணவனுக்கு மனைவிக்கு செய்யறதுக்கு, கணவன் மனைவிக்கு செய்யறது, மனைவி கணவனுக்கு செய்யறதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அது செய்வோம். கணவனுக்கு செய்யாம இருக்க முடியுமா? மனைவிக்கு செய்யாம இருக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு செய்யாம இருக்க முடியுமா? பெற்றோருக்கு செய்யாம இருக்க முடியுமா? அவங்களுக்கெல்லாம் செய்வோம். ஆனா செய்ய முடியாத ஒரு ஆள் யாரு? மாமியார். ஏன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா, மாமியாருக்கு தான் ஒண்ணும் செய்ய பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க, 10 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே என்ன, அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மாமியாருக்கு நீ செய்ததற்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ரூத் அதைத்தான் செய்தாள். அல்லேலூயா. மாமியாருக்காக சில காரியங்களை செய்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பலன் கிடைக்கும். என்ன செய்தாள்? 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அந்த எல்லாவற்றையும் இழந்து அவள் திரும்ப பெத்லெஹேமுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஓர்பாள் முத்தமிட்டு போய்விட்டாள். இப்ப ரூத் அவளை பார்த்து சொல்லுகிறாள் 1:15, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அடுத்த வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. நவோமி கணவனை இழந்து விட்டாள், 2 மகன்களை இழந்து விட்டாள். இப்போ நவோமியுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிகவும் வேதனையான, மிகவும் இழந்து சோர்வடைந்து வாழ்க்கையில கசந்து இருக்கிற வேளையில ஒரு அருமையான அன்பையும் ஆதரவையும் காட்டுகிறாள். யாரு? ரூத். அல்லேலூயா. இதுல மிகப்பெரிய இழப்பு யாருக்கு தான் என்றால் நவோமிக்கு தான். என்றால் நவோமிக்கு கணவனை இழந்து விட்டான், 2 மகன்களையும் இழந்து விட்டார்கள். இப்ப அனாதையாய் நிற்கிறாள். அவளுக்கு யார் இருப்பாங்க? வயசும் ஆயிடுச்சு. இப்ப ரூத்துக்கும் ஓர்பாளுக்குன்னா வயசு இருக்குது, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, வாழலாம். ஆனால் நவோமிக்கு ஒண்ணுமே இல்லை, கணவனும் இல்லை, ஊர்லயும் ஒண்ணு இல்லை, ஒன்றுமே இல்லாத அனாதையான நிலைமையில இருக்கிற அந்த வேளையில இந்த ரூத் அவளுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஒருவர் சோர்ந்து இருக்கிறார், ஒருவர் வேதனையோடு கூட இருக்கிறார், மிக இழப்பிலே இருக்கிறார் என்றால் அந்த வேளையிலே நீ சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கிறதே, அந்த வார்த்தைக்கு பலன் கிடைக்கும். அவள் சொல்றா பாருங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடைய பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இப்போ நவோமிக்கு ஒரு பெரிய பலன் வந்திருக்கும். நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா ஒரு மருமகள் என்னோடு கூட இருக்கிறேன், சாகும் வரையில இருக்கிறேன், நான் உம்மோடு கூட இருக்கேன், உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டேன், எனக்கு துணையா இருப்பேன் என்று ஒரு மருமகள் சொல்லுகிறாள். இதுதான் முதல்ல ரூத் நகோமிக்கு செய்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் வேதனையோடு கூட இருக்கும்போது, அவள் வருத்தத்தோடு இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது. அதை ரூத் சரியாக செய்தாள். அல்லேலூயா. இதுதான் ரூத் அவள் செய்தது என்னன்னு தான் பார்க்கிறோம். அவள் செய்தது என்ன? தன்னுடைய மாமியாருக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொன்னாள். அது அவளை தாங்கிட்டு. அடுத்த வசனம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அப்படின்னா சாகும் வர நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியா சொல்றாங்க? ஒண்ணுல நீ இருக்கணும், அல்லாட்டி நான் இருக்கணும். ஒண்ணுல நீ இருக்கணும், அல்லாட்டி நான் இருக்கணுங்கிறாங்க. ஆனா இவன் சொல்ற பாருங்க, மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லுகிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எல்லாம் ரூத்தா நான் இருக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ உங்களுடைய செய்கை என்னவோ அந்த செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். நீங்க மாமியார தகாத வார்த்தைகள், இங்க மாமியார் என்று சொல்வது மாமியார் மாத்திரமல்ல, மாமியாருக்கே இப்படி சொன்னான்னா அப்ப கணவனுக்கு எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? கணவன் வேதனையோடு இருக்கும், பகலப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியும்? எல்லாம் சரியாகும் அப்படின்னு கணவன் மனைவி கணவனுக்கு என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும், நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். பிள்ளைகளை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஏன் சங்கடமா இருக்கீங்க? ஏன் வருத்தமா இருக்கிறீங்க? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்படின்னு அன்பான ஆறுதலான நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லணும். அதுதான் நவோமிக்கு இந்த ரூத் செய்த முதலாவது காரியம். வார்த்தைகளாலே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அன்பை கொட்டினாள். இப்ப ஓர்பால் தான் முத்தமிட்டான், நவோமி ரூத் முத்தமிடல. வெளிப்படையான அன்பை யார் காட்டினது? ஓர்பால் காட்டினா. ஆனா உள்ளான அன்பை யார் காட்டினா? ரூத் காட்டினாள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏன் மாமியாரை குறித்து சொல்லியிருக்க? மாமியாருக்கே இப்படி சொன்னாள் என்றால் கணவனுக்கு எப்படி சொல்லணும், மனைவிக்கு எப்படி சொல்லணும், பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும், பெற்றோருக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்? ரலிலியா சொல்லுமா? அதுக்காக அந்த மாமியாரை வச்சுங்க சொல். மாமியார் மட்டும் நினைக்காதீங்க, மாமியாரும் ஒரு பாட்டு தான். ஆனா நாம யாரு சோர்ந்து இருந்தாலும், யாரு கவலைப்பட்டு இருந்தாலும், யாரு இழப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் இது விதமான தைரியமான வார்த்தை சொன்னோமானால் அதுதான் நாம் முதலாவது செய்கிற செய்கை. அதற்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், ஒரு தகப்பனையும் தாயும் ஜென்ம தேசத்தை விட்டு வந்தாயே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, நாமெல்லாம் நம்முடைய சொந்தங்களை விட்டு, பந்தங்களை விட்டு, நம்முடைய கோத்திரத்தை விட்டு, குலத்தை விட்டு, பல காரியங்களை நம்ம விட்டு வந்திருக்கிறோம். அதற்கும் கண்டிப்பாக பலன் உண்டு. அல்லேலூயா. அதான் சொல்றார், உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு வந்தாயே, அதற்கும் பலன் உண்டு. யார் யாரெல்லாம் தங்களுடைய சொந்த தேசத்தையும் சொந்த குடும்பத்தையும் கோத்திரத்தையும் குலத்தையும் விட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்களோ அதற்கும் பலன் உண்டு என்று இங்கே போவாஸ் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், இழக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லுகிறார், முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திற்கு வந்தாய். அல்லேலூயா. அதுதான் நீ சபைக்கு வந்தாய் என்று சொல்லுவது. அல்லேலூயா. இது முன்னே அறியாமல் இருந்த இடம், முன்னே அறியாத ஜனங்கள், அந்த ஜனங்களிடத்தில் நீ வந்திருக்கிறாய் என்றால் அதற்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, இந்த மூன்று காரியங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்பதை தான் உன் செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த மாதிரியாக நாமும் இந்த 3 காரியங்களை செய்வோமானால் அந்த செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ரூத் மாமியாருக்கு செய்தது என்னவென்றால், மாமியாருக்காக மருமகள் வேலைக்கு போனா. ரலிலியா சொல்லுமா, மாமியார் மருமகளும் பெத்லெஹேம் வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உடனே அந்த வாலிப பருவத்தில் இருக்கிற விதவையான அந்த நவோமி, அந்த ரூத் இப்பொழுது மாமியாருக்காக வேலைக்கு போகிறார். ரலிலியா சொல்லுமா, மாமியாருக்காக வேலைக்கு போகிறத நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு என் மகளே போ என்றாள். அல்லேலூயா. மாமியார் மருமகளுக்கு என் மகளே போங்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். இப்போ மாமியாருக்காக உழைக்க போகிறாள். யாரு? இளம் வயது கொண்ட ஒரு விதவை. அல்லேலூயா. அப்படியானா மாமியார போஷிக்க வேண்டியது யாருடைய கடமை? மருமகளுடைய கடமை. தனக்காக வேலைக்கு போகாட்டாலும் யாருக்காக வேலைக்கு போனோம்? மாமியாருக்காக வேலைக்கு போனோம். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இது மாமியார் மருமகளுக்கான பிரசங்கம் அல்ல. ஆனால் இங்கே வசனம் சொல்லி இருக்கிறது, இந்த ரூத் மாமியாருக்காக என்ன செய்தாள் என்பதைத்தான் போவாஸ் சொல்லுகிறான். முதலாவது ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை கொடுத்தாள். உம்மை விட்டு பிரிவதில்லை என்ற தீர்மானத்தை அவள் அறிவித்தாள். அது நகோமிக்கு ஒரு பெரிய பலனாக இருந்தது. அதனாலதான் நம்ம திரும்ப பெத்லெஹேமுக்கு போகலாம் என்று அழைத்து கொண்டு வந்தார். இங்கே வந்தபோது வாழ்வதற்கு வழி இல்லை. அந்த மாமியாருக்காக உழைக்க செல்லுகிறாள். யாரு? மருமகள். அல்லேலூயா. நீ உழைக்க போக வேண்டாமா? உன் கணவன் செஞ்சுட்டு வர்றதில்ல, உன் மாமியாருக்கு கொடுத்தா போதும். கணவன் என்ன செய்துட்டு வர்றதில்ல, கணவன் உழைத்து சம்பாதித்து கொண்டு வர்றதில்ல, ஒரு பகுதியை யாருக்கு கொடுக்கணும்? மாமியாருக்கு கொடுக்கணும். அப்படியான மாமியாருக்கு சாப்பாடு போட வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? போடுறீங்களா? ஹலோ, எனக்கெல்லாம் மாமியாரே இல்லை. சந்தோஷம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க முகமெல்லாம் மலருது. அப்பா எனக்கு மாமியாரே இல்லை. அல்லேலூயா. செய்ய வேண்டிய கடமைகள் நீ செய்த செய்கையின்படி உனக்கு பலன். மாமியாருக்காக வேலைக்கு போனாள். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அங்கே சாப்பிட்டு மீந்ததை கொண்டு வந்து தன் மாமியாருக்கு கொடுத்தாள். வாசிக்கலாம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. மீதியானதை அவளுக்கும் கொடுத்தாள். வயல்வெளியில வேலைக்கு போய் அங்கே கிடைத்த சாப்பாட்டிலே ஒரு பகுதியை தன்னுடைய மாமியாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தாள். அப்படின்னா என்ன? வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் மாமியாரோடு என்ன செய்து கொள்ளணும்? பகிர்ந்து கொள்ளணும். ரலிலியா சொல்லுமா. மாமியாருக்காக வேலைக்காக செல்வது மாத்திரமல்ல, உன்னுடைய உணவிலேயும் கூட உன்னுடைய மாமியாரோடு கூட நீ பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா நீ வேறு யாரோடு கூட வேணுமாலும் பகிர்ந்து கொள்ளுவாய், மாமியாரோடு பகிர்ந்து கொள்ள மாட்டாய். அதனாலதான் தேவ வார்த்தை இங்கே சொல்லி இருக்கிறது, மாமியாருக்கு அவள் உணவளித்தாள். தன்னுடைய சாப்பாட்டிலே ஒரு பகுதியை அவள் மாமியாருக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. இங்கே இருக்கிற மருமக்களுக்கு நான் அதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தேவனுடைய சத்தியம். இதற்கு உன்னுடைய மாமியாரிடத்திலிருந்து எந்த பிரதிபலனும் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் பிரதிபலன் கொடுப்பார். அதான் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகளுக்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். நான் இங்க சொல்ல விரும்புறது என்னவென்றால், மாமியாருக்கே இப்படி செய்யணும்னா கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு நம்ம மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. யாருக்கு செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு செய்தால் யாரு? ரூத். அல்லேலூயா. அப்படியான நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த செய்கைக்கு பலன் உண்டென்று நம்பி விசுவாசித்து நம்முடைய உணவின் பகுதியை கூட நம்முடைய மாமியாருக்கு கொடுக்கணும். ஏன் மாமியார், திரும்ப சொல்றேன், ஏன் மாமியாருக்கு கொடுக்கணும்? அம்மாவுக்கு கொடுக்க மாட்டோமா? எங்க அம்மா பட்டினியா கிடக்குறாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ கணவன் பட்டினியா இருக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனா மாமியாருக்கு சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இங்க மாமியாரை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோமோ அந்த செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கடைசியாக இங்க நான் சொல்ல விரும்புறது ஒரு அருமையான வார்த்தை, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அல்லேலூயா. அந்த 2:12 3வது பகுதி என்னவென்றால்,
கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுமா? முதல் பகுதி செய்ததுக்கு பலன் கிடைக்கும். இரண்டாவதாக இந்த ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்து விட்டீர்களே, அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கே ஒரு பலன். இந்த ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறோம், நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 91:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும். நீ அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வரும்போது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அல்லேலூயா. அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். அல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே வந்து விட்டார். உலகத்துல வேறு எந்த செட்டையின் கீழே போக முடியாது. ஆனால் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்து விட்டபடினாலே கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை இந்த மாதத்திலும் கொடுப்பார், எல்லா மாதத்திலும் கொடுப்பார், எப்போதும் கொடுப்பார், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று உன்னுடைய செய்கைக்கு தக்க பலன், ரெண்டு நீ ஜீவனுள்ள தேவனுடைய செட்டைகளின் கீழே வந்ததற்காக ஆண்டவர் உனக்கு ஒரு பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய செட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவரே உனக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த செட்டையின் கீழே வந்ததினாலே என்ன பலன் கிடைக்கும்? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் செட்டையின் கீழே வந்தபடினாலே உனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆனால் உன் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், உன் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீ ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்து விட்டபடினாலே இந்த மாதத்தில் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும், எப்போதும் உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஏனென்றால் நீ அந்த காக்கிற செட்டையின் கீழே, பாதுகாக்கிற செட்டையின் கீழே உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற, உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கிற அந்த தேவனுடைய செட்டையின் கீழே வந்ததற்காக உனக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் அநேக இடங்களில் சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம், அந்த நிறைவான அந்த அடைக்கலம் நமக்கு உண்டு. 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அப்போ இதற்கு நிச்சயமாய் பலன், அவருடைய செட்டையின் கீழே வந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா. கடைசியாக 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து. ஏன் தேவனுடைய செட்டையின் கீழே வருகிறோம் என்றால், ஏன் இந்த தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழே, ஏன் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய செட்டையின் கீழே நாம் வருகிறோம் என்றால் அங்கே மட்டும்தான் கிருபை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு எந்த கடவுள், வேறு எந்த கோயிலும் கிருபை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை உனக்கு இருக்கும் நீ எப்போது அவருடைய செட்டையின் கீழே இருக்கும் போது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவருடைய இந்த செட்டையின் கீழே ஜனங்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா. இந்த கிருபைக்காகத்தான் ஆண்டவருடைய செட்டையின் கீழே நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய செட்டையின் கீழே இருக்கிற நமக்கு தேவனுடைய கிருபை எப்போதும் உண்டு. அல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்துல அவருடைய செட்டையின் கீழே வந்திருக்கிற நமக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் முதல்ல செய்கைக்கு தக்கதான பலன், இரண்டாவது ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த ரெண்டு பலனும் நமக்கு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. முதல் பலன் செய்யத்தக்கதான பலன். அதுல நம்ம எல்லாரும் ஒருவேளை நம்ம பலன் அடையாம போயிடலாம். எத்தனை பேருக்கு எனக்கு பலன் உண்டு, நான் என் மாமியாருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கு மாமியாரே இல்லையோ தெரியல, இருக்குதா? குட். செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. செய்யாதவங்க செய்யுங்க, அது உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. இரண்டாவது பகுதி, அப்படி நீ செய்யாம போயிட்டா ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, அந்த கிருபையினாலே உனக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. அந்த கிருபையிலே உனக்கு பலன் கிடைக்கும். அதனால அதை செய்ய வேண்டாம் இல்ல, அதற்கு தனி பலன், அதற்கு ஒரு தகுந்த பலன் கிடைக்கும். அதுக்கு மேல நீ ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்தபடினாலே
ஆண்டவர் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார். இந்த மார்ச் மாதத்துல அவருடைய செட்டையின் கீழே வந்த உங்களுக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மார்ச் மாதத்துல ஆண்டுடைய செட்டையின் கீழே இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவான பலனை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அது மாமியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எதை செய்தாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு. ஆகவே நம்முடைய செய்கை சரியா இருக்கட்டும், நம்முடைய செய்கை உண்மையா இருக்கட்டும், நம்முடைய செய்கை கர்த்தருக்கு பிரியமாயிருக்கட்டும். எதை செஞ்சாலும் உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அதனால மற்றவங்க நமக்கு பலன் கொடுக்காட்டாலும், பிரதிபலன் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தக்க பலனை கட்டளையிடுவார். இரண்டாவதாக, இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன் உண்டு. இந்த மாதத்துல இந்த 2 பலனும் நமக்கு கிடைக்கணும். நம்முடைய செய்யத்துக்கான பலனும், ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்ததற்கான பலனும் நமக்கு கிடைக்கணும். ஆண்டவரத்திலே சொல்லுமா, ஆண்டவரே என்னால தைரியமா சொல்ல முடியல, என்னுடைய செய்கைத்தக்கதான பலன் எனக்கு தாருங்கன்னு சொல்ல முடியல என்றால், நம்முடைய செய்கைகள் அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமற்றதா இருக்கிறது. அதனால சொல்ல முடியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறா இருக்கிறது, அதனால சொல்ல முடியல. ஆனா சொல்லுங்க, இனிமேல் ஆண்டவரே நான் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்வேன், கர்த்தருக்காய் செய்வேன், கர்த்தருடைய வசனத்தின்படி செய்வேன். இனி எனக்கு அப்படி உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு மனதார சொன்னீங்கன்னா, இனி நீங்க சரியாய் செய்ய முடியும், செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய முடியும், செய்ய வேண்டியவர்களை செய்ய முடியும். அதற்கு கர்த்தர் நிறைவான பலனை தருவார். இப்பொழுது தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்திருக்கிறாய். அதற்கு ஒரு பலன் உண்டு. கண்டிப்பா அதற்கும் கர்த்தர் இந்த மார்ச் மாதத்திலே பலன் தருவார். நம்பிக்கையோடு கூட இந்த 2025 வருடம் மார்ச் மாதத்துல உங்களுடைய வேலைகளை துவங்குங்கள், உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும். அவர் கிருபை, அந்த செட்டையின் கீழே அடைக்கலமாய் புகுந்த நமக்கு தேவனுடைய கிருபை இந்த 2025 வருடம் மார்ச் மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த 2 பலனையும் நாங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவரே எங்களுடைய செய்கைகள் சரியாயிருக்கும், அதற்கேற்ற பலனை அடையவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே வந்த எங்களுக்கு, உம்முடைய செட்டில் நிழலிலே வந்த எங்களுக்கு உம்முடைய கிருபை அதிகமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 2025 வருடம் மார்ச் மாதத்துல உம்முடைய சமூகத்துல இங்கே கூடியிருக்கிறதான இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக, உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய கிருபைக்கேற்ற பலனை கொடுப்பீராக. உம்முடைய கிருபையினாலே அவர்களுக்கு பலன் உண்டாகட்டும். அவருடைய செய்கைகள் நிமித்தமாய் பலன் உண்டாகாவிட்டாலும் ஆண்டவரே, அவருடைய உம்முடைய கிருபை நிமித்தமாக இந்த பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வேலைகள், எங்களுடைய போக்குவரத்து பயணங்கள், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், நாங்கள் நிறைவான பலனை அடையட்டும். எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாவலும் பராமரிப்பும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பாராக.
ஆமேன், ஆமேன், ஆமேன்.